வணக்கம். இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். இனிமேல் வாக்களிப்பதற்கு ஆதார் கார்டு அல்லது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற வாக்காளர் அடையாளச் சீட்டு பயன்படாது. அப்படின்னா என்னதான் பயன்படும் வாக்களிப்பதற்கு என்ற ஒரு கேள்வி நம்முன் இயல்பாக எழுகிறது. அதுபோல வயது வந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் வாக்களிக்க முடியுமா என்கின்ற ஒரு பிரச்சனையும் தற்போது எழுந்திருக்கின்றது. இப்படியான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் என்ன, அவற்றை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த ஆண்டு இறுதியில் நவம்பர் டிசம்பர் மாத வாக்கில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அந்த தேர்தலை ஒட்டி இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிக்கையை கொடுத்திருக்கிறது. ஜூன் 24ஆம் தேதி அந்த அறிவிக்கையில் ஒரு 11 ஆவணங்களுடைய ஒரு தொகுப்பு கொடுத்திருக்கின்றது. அந்த ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே அதில் ஏதாவது ஒன்றை வைத்து கொண்டு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய படிவத்தை பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்பினால் தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற அறிவிக்கையை கொடுத்திருக்கிறது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 11 ஆவணங்களில் குடும்ப ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் அட்டை கிடையாது, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள சீட்டு இந்த ஃபோட்டோவோடு இருக்குமே அதுவும் கிடையாது. இவை எது இருந்தாலும் இனிமேல் வாக்களிக்க பயன்படாது என்கின்ற ஒரு நிலையை இந்த அறிவிக்கை சொல்லுகிறது. இப்போ இப்படியான ஒரு செய்தி வந்தவுடனே பீகார் முழுக்க அனைத்து எதிர்க்கட்சிகளும் குடிமை சமூகங்களும் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பில் அந்த மாநிலம் ஈடுபட்டிருக்கிறது. அப்போ இதை எதிர்த்து, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் உள்ள 9 கட்சிகள், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், சிபிஎம்எல், ஆர்ஜேடி உள்பட எல்லா கட்சிகளும், அது மட்டுமல்லாமல் குடிமை சமூகங்கள், ஏடிஆர்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும், அதுபோல் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் மக்கள் சிவில் உரிமை கழகமும், பேராசிரியர் யோகேந்திர யாதவ் விவசாய அரசியல் செயல்பாட்டாளர் அவரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக. வேறு சில நிபந்தனைகளை அந்த அறிவிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நிபந்தனைகள்னு சொன்னால், 2003 வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் அந்த பெயரை சேர்ப்பதற்கு தகுதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும். இப்படி 7.8 கோடி வாக்காளர்களில் மொத்தம் பீகாரில் உள்ளவர்களில் 2.9 கோடி பேர்களுக்கு தகுதி சான்றிதழ் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாங்க. 7.8 கோடி வாக்காளர்கள் தான் மொத்தம். அதில் 2.9 கோடி பேர்கள் மீண்டும் புதிதாக தகுதி சான்றிதழ் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1987 ஜூலை 1க்கு முன்னால் பிறந்தவர்கள் பிறந்த நாள், இடம், சான்றிதழ், அது பற்றியான அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆவணங்களாக கொடுக்க வேண்டும். 1987 ஜூலை 1க்கு பின் 2004 டிசம்பர் 2க்கும் இடையில் பிறந்தவர்கள் இந்த தகுதி சான்றிதழ்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தாய் தகப்பன் 2 பேரில் யாராவது ஒருத்தருடைய பிறந்த ஊர், டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டும். சரி, 2004 டிசம்பர் 2க்கு பின்னால் பிறந்தவர்கள் தங்களுடைய தகுதி சான்றிதழ்கள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய தாய் தகப்பன் இருவருடைய டேட் ஆஃப் பர்த்தும் அவர்கள் பிறந்த இடமும் கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு மிக ஒரு கடுமையான ஒரு அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, சாதாரணமாக கிட்டத்தட்ட ஏழை தொழிலாளர்கள், பெண்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், இன்னும் கிராம மக்கள், இவர்கள் அனைவரும் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இவர்கள் பெயர் நீக்கப்படவிருக்கிறது என்கின்ற நிலையை கூட நாம் இன்று பீகாரில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது
இந்த விஷயங்களுக்கு எதிராக இந்த வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்களே, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை தேர்தல் ஆணையத்தை முன்னால் வைக்கி, நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னு சொன்னால் அதற்கு முன்னால் இவ்வளவு அவசரமாக நீங்கள் ஏன் இந்த ரிவிஷன் ஸ்பெஷல், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்த பணின்னு சொல்கிறீங்களே, இதோடைய செய்கிறதுக்கான தேவை என்னன்னு கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையம் சொன்னது, இந்தியா முழுவதும் நாங்கள் செய்ய போகிறோம், இதுபோல் முதல்ல பீகாரில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் ஒரு 11 டாக்குமெண்ட்டுகளை கேட்டிருக்கிறீங்களே, இது முழுக்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஒரு விரிந்த அளவுக்கான ஒரு தொகுப்பாக இல்லையே. குறிப்பாக ஆதார் கார்டு இல்லை, குடும்ப ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையம் ஒரு விசித்திரமான பதிலை சொன்னது. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆதார் அட்டை என்பது ஒரு அடையாள அட்டையே தவிர அது வைத்திருப்பதனால் ஒருவன் குடிமகன் என்கின்ற ஒரு நிலையை நாம் எடுக்க முடியாது, அது நிரூபணமாகாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் அதற்கு பதிலாக அரசாங்கத்திடமிருந்து எல்லா ஆவணங்களையும் வாங்குவதற்கு ஆதார் கார்டை பயன்படுத்துகிற பொழுது அந்த அரசாங்கம் கொடுக்கிற ஆவணங்களை நீங்கள் கொடுப்பீர்களாம், ஆனால் அதற்கு அடிப்படையான ஆதார் அட்டையை நீங்கள் வாங்க மாட்டீர்கள் என்று சொன்னால் விசித்திரமாக இருக்கிறது என்று சொல்லி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் யார் யார் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அது உள்துறை அமைச்சகம் சம்பந்தப்பட்ட அவர்களுக்குள்ள அந்த வேலை பணியாகும் என்று கூறி தேர்தல் ஆணையத்தினுடைய தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த விஷயங்களை எல்லாமே, இந்த டெக்னிக்கல் விஷயங்கள், டேட்டு, இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ஜூலை 25க்குள்ளே கொடுத்துடலாம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 25ஆம் தேதிக்குள்ளே 25 நாள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரம். இது ஒரு பக்கம் இருக்கிற, இன்னொரு பக்கத்தில் இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், வயது வந்த அனைவர்களுக்கும், இந்திய நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் வாக்களிப்பதற்கான ஒரு உரிமை உண்டு என்று சொல்கிறது. ஆனால் இந்த அறிவிக்கை கூறுவது என்ன, எல்லோருக்கும் அப்படி உரிமை கொடுக்க முடியாது, அவர்கள் இந்திய நாட்டு குடிமக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீ சொல்கிறதாக இருந்தால், அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடிமகனா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பே ஒழிய அந்த குடிமக்களுடைய பொறுப்பல்ல. ஆனால் இங்கே தேர்தல் ஆணையம் நான் இந்திய நாட்டு குடிமகனா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பை அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை, என்னுடைய வேலை, அந்த குடிமகனுடைய வேலை என்கின்ற ஒரு பொறுப்பை, சுமையை அவனுக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய, ஒரு மிக மிக மோசமான செய்தியாகும். அதுபோல் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்வதாக இவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியலை இந்த தேர்தல் ஆணையம் திருத்தம் செய்யவில்லை. மாறாக வாக்காளர் பட்டியல் 2003 வாக்காளர் பட்டியல் இருக்கிறதோ அதை விடுத்துவிட்டு புதிதாக வாக்காளர்களை எழுதுகிறார்கள், இவர்கள் தயாரிக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உண்மையான விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி எதிர்க்கட்சிகளெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் ஜூலை 28ஆம் தேதி அந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறது. அதற்கு முன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஆதார் அட்டையையும் குடும்ப அட்டையையும் இந்த ஆவணங்களில் சேர்ப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம் என்றதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாமல் என்டிஏ கட்சியில் உள்ள சந்திரபாபு நாயுடுவும் அதாவது சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை இந்த வாக்காளர் பட்டியலோடு சேர்க்கக்கூடாது என்று ஒன்றிய அரசிற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கிறோம். எனவே இப்பொழுது த பால் இஸ் இன் சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றத்தில் தான் இப்பொழுது பந்து இருக்கிறது. ஜூலை 28ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த நாட்டு மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு தகுதி உண்டா இல்லையா, இல்லை அவர்கள் எந்த அட்டையை வைத்திருக்கலாம், யார் யார் வாக்களிக்கலாம் என்ற தகுதியை ஜூன் 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதுதான் இந்தியா நாடு முழுவதும் விஸ்தரிக்கப்படுமா என்கின்ற ஒரு நிலையை உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யப்படும். இந்த நாட்டு மக்களினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பும் வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.